வணக்கம். ஒரு இளைஞர் ஒரு புது கம்பெனி தொடங்குறாரு. அவருடைய ப்ராடக்ட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு, புதுமையாக இருக்குது, பலரும் அதை பற்றி பெருமையாக பேசுகிறாங்க. அப்போது ஒரு பெரிய கிளையண்ட்டோட ஒரு ஆர்டர் கிடைக்குது இவருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம், இதுவோ புது கம்பெனி, எதுக்கு இங்கே போய் ஆர்டர் கொடுக்குறாங்க, எஸ்டாப்ளிஷ் கம்பெனிஸ்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஆனால் இந்த கிளையண்ட்டோட ஆர்டர் கிடச்சது இந்த இளைஞனுக்கு ஒரு பெரிய வெற்றி. ஆனால் அதே நேரம் இவ்வளோ பெரிய கிளையண்ட்டு நம்மளுடைய ப்ராடக்ட் நல்லா அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணுமே, நல்லா வரணுமே அப்படின்னு ஒரு செம டென்ஷன். ஆமாம், இவ பாட்டை பற்றி தானே பேசுவோம், இப்போ ஏதோ கம்பெனின்னு பேசுகிறாளேன்னு பார்க்குறீங்களா? இதே அனாலஜியை 1976 தமிழ் சினிமா இசை உலகுக்கு பொருத்தி பாருங்க. புது கம்பெனி துவங்கிய இளைஞர் நம்ம ராஜா சார். அவருக்கு ஆர்டர் கொடுத்த ஒரு பெரிய கிளையண்ட் நடிகர் திலகம் அவர்கள். அதோட ரிசல்ட் இந்த பாடல். அந்த புறத்தில் ஒரு மகராணி, அவள் அந்த கரத்தில் ஒரு மகராஜன். தீபம் படத்துல வந்த பாடல் இது. ராஜா சாரை ஒரு புது பையன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்து he has arrived அப்படிங்கிற ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுத்த ஒரு படம் இதுன்னு சொல்லணும். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய இசை பயணத்தில் ஒரு பெரிய மைல்கல்லாக இந்த படமும் இந்த பாடலும் அவருக்கு அமைந்தது. இந்த பாடலில் இருக்கிற பிரம்மாண்டம், பிரமிப்பு இதெல்லாம் எப்படி அமைந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஒரு நாள் போதுமா. இசையுடன் கலந்து இன்ப நினை வலைகளில் நீந்த தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. 1977 வந்த படம் தீபம். நடிகர் திலகம், நடிகர் சுஜாதா, நடிகர் விஜயகுமார் மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் மொத்தம் 4 பாடல்கள், 4மே பிரபலமாக பேசப்பட்ட பாடல்கள் தான். சுஜாதா மற்றும் விஜயகுமார் இவங்க ஜோடிக்குள்ள அமைந்த பூவிழி வாசலில் யாரடி வந்தது கிளியே கிளியே, இந்த பாடலுமே பெரிய ஹிட்டான பாடல் தான். மற்றும் நடிகர் திலகம் அவர்களுக்கு 2 தனி பாடல்கள் இந்த படத்தில். ஒரு பிளேபாயாக பாடும் ராஜா யுவராஜா நாள்தோறும் புது ரோஜா, அந்த பாடலாக இருக்கட்டும், ரொம்ப சீரியஸான பேசாதே அந்த பாடலுமே நடிகர் திலகம் ரொம்ப பொருத்தமாக அமைந்த பாடல்கள் தான். பட் இந்த படத்தோடைய மிகப்பெரிய பிரம்மாண்டம் இந்த அந்த புறத்தில் மகாராணி பாடல் தான் அப்படிங்கிறதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. டிஎம்எஸ் ஐயாவும் ஜானகி அம்மாவும் இந்த பாடலை பாடியிருந்தாங்க. புலமை பித்தனுடைய அழகான வரிகளில் அமைந்த பாடல் இது. அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராஜா. மகாராணியும் மகாராஜாவும் பாடினா பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இந்த பாடலுக்கு அவசியமானது. இசையில் பிரம்மாண்டம் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருவது ஒரு கிராண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஆர்கெஸ்ட்ரா. அதை வைத்து தான் இந்த பாடலுக்கு ஓப்பனிங் அமைத்திருந்தார் ராஜா சார். இந்த கிராண்ட் ஸ்ட்ரிங் செக்ஷனோட நம்மளை ஒரு பெரிய பேலஸை சுற்றி காட்டினார்னா அதுக்கப்புறம் டக்குன்னு அந்த புறத்தில் நுழைகிறார் இந்த இசையின் மூலமா. இந்த பாடலை மாயமாளவு கோலை ஸ்கேலில் அமைத்திருந்தார் ராஜா சார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மாயமாளவு கோலை அப்படிங்கிறது சங்கீதம் கற்பவர்கள் முதலில் கற்கும் ராகம். அதனாலேயோ என்னமோ தன்னுடைய முதல் பிரம்மாண்டத்தை இந்த ராகத்தில் அமைத்திருந்தார். அஃப்கோர்ஸ் இந்த பாடலில் சில இடங்களில் இந்த ராகத்தை விட்டு விலகி செல்லும் இடங்கள் உண்டு. ஆரம்பத்திலே இந்த அந்த புறத்துக்கு செல்றாருன்னு சொன்னேன், அதெல்லாமே கொஞ்சம் மாயமாளவு கோலையிலிருந்து விலகி இருந்த விஷயங்கள் தான். இருந்தாலும் ஓவராலாக பார்த்தா இந்த பாடல் மாயமாளவு கோலை ஸ்கேலில் அமைந்த பாடல் தான். இந்த பாடல் ஒரு துவக்கமாக இருந்தாலும் இதுக்கப்புறம் எத்தனையோ பாடல்களில் ராஜா சார் இந்த மாயமாளவு கோலை ஹேண்டில் பண்ணியிருக்காரு. அதை பற்றி நான் பல வீடியோக்களில் பேசியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த பாடலில் யூஸ் பண்ண இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். வீணை நிறைய யூஸ் பண்ணியிருந்தார் இந்த பாட்டில். இந்த பல்லவியிலே அந்த முதல்ல ப்ரில்யூட் முடிந்து பல்லவி தொடங்கும் இடத்துல அழகாக ஒரு வீணை இசையோடு இணைப்பது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த புறத்தில் ஒரு மகாராணி. டிஎம்எஸ் ஐயா கம்பீரமான குரல்ல இந்த பாடலை ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். மகாராஜாவாச்சே, அதற்கு ஏற்ற கம்பீரமும் நடிகர் திலகத்துக்கு ஏற்ற அந்த ஒரு கமாண்டும் அவருடைய டோனில் ரொம்பவே அழகாக இருக்கும். டிஎம்எஸ் ஐயாவும் நடிகர் திலகம் இவங்க இணைந்த பாடல்கள் எத்தனையோ அத்தனையுமே அழகான பாடல்கள். இவருடைய இந்த காம்பினேஷனில் வந்த பாடல்கள் நிறைய நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கோம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த வாரம் என்ன பாட்டு பாட நம்ம சேனலில் வரும் குவிஸ் நிகழ்ச்சி, அதுலேயுமே சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பில் டிஎம்எஸ் குரலில் சோலோ பாடல்கள் தான் அதுக்கு சப்ஜெக்டாக இருக்க போகுது. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் வந்த பாடல்கள் எவ்வளோ நல்லா தெரியும் அப்படின்னு நீங்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பாட்டோடைய அனுபல்லவியில தான் ஜானகி அம்மா என்ட்ரி ஆகுறாங்க. இந்த அனுபல்லவி இந்த மகாராஜாவும் மகாராணியும் பேசிக்கிற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அமைஞ்சிருக்கும்.
அதுவும் இந்த வரிகளில் இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஆரம்பிக்க அவங்க தாட்டே அடுத்தவர் முடிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. பாவை இதழி ரெண்டும் கோவை அமுதரசம் தேவை என அழைக்கும் பார்வையோ. இந்த பாட்டை ஜானகியம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கம்பீரமாக பாடுறாரோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ இவங்களுடைய குரலில் அப்படியே அந்த நாணம் வெட்கம் எல்லாமே பொங்கி வழிஞ்சு அப்படியே சில இடத்துல ஹஸ்கி டோனோட ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. இது அனுபல்லவியில் கூட சாமந்தி பூக்கள் மலர்ந்தன இரு சந்தன தேர்கள் அசைந்தன. இது வந்து 2 தடவை வரும். இந்த 2 தடவை வரத்துக்கும் இது நடுவில் ஃபில்லராக வந்து ஒரு வீணை அவ்வளோ அழகாக இருக்கும், கேளுங்க. ஃபர்ஸ்ட் இன்டர்லூட்லேயும் ஆர்கெஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரிங்ஸு, வீணை, ஃப்ளூட் தான். சில இடங்களில் நமக்கு பழகின மாயமாளவுகளை கேட்கும், சில இடங்களில் இது என்ன புதுசாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு வித்தியாசமான அமைப்பில் கொடுத்துருப்பாரு. குறிப்பாக இந்த இடம் பாடலுக்கான வரிகள் முதல்ல தொடங்கும் போதே வந்து அந்த மகாராஜாவும் மகாராணியும் அந்த புறத்தில் குலாவராங்க. ஸோ ஆப்வியஸ்லி காதலும் காமமும் கலந்த வரிகள் புலமை பித்தன் ஐயா ரொம்ப அழகாக எழுதியிருப்பார். அண்ட் இந்த வரிகளுக்கான அர்த்தம் புரிந்து அதற்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக விரசமும் இல்லாமல் நடிகர் திலகத்துடைய நடிப்பு அத்தனை கச்சிதமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்களேன், ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருப்பாரு அவர். பாட்டில் தாளம் ஒரு சீராக தான் போயிட்டு இருக்கும். பாங்கோஸ் அண்ட் தபலா இந்த காம்பினேஷன் நிறைய வரும். தக்க திம்மி தக்க ஜூனுன்னு ஒரே சீரில் போயிட்டு இருக்கும். பட் சடனாக செகண்ட் இன்டர்லூட்ல ஒரு செம்ம சேஞ்ச் ஓவர் வரும். எதிர்பார்க்காத மாதிரி தாளம் மாறும் இந்த இடத்துல. இந்த இடத்துல மெலடியுமே மாயமாளர்களை விட்டு விலகி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சிம்பனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 மூமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது 4 டிஃப்ரெண்ட் பாடல்கள், ஆனால் அதையெல்லாம் சேர்க்கிற ஒரு த்ரெட் இருக்கும், ஒரு காமன் எலிமெண்ட் இருக்கும். பட் 4 டிஃப்ரெண்ட் பாடல்கள் சேர்ந்தது தான் ஒரு சிம்பனி. கிட்டத்தட்ட இந்த பாட்டில் அதே மாதிரியே ஒரு அமைப்பை பார்க்கலாம். ஏன்னா இந்த செகண்ட் இன்டர்லூட் வந்து அது ஒரு தனி பாட்டு மாதிரியே இருக்கும். இவங்க பாடுறது ஒரு பாடல், இந்த முதல்ல ஒரு இன்டர்லூட்ல வர மியூசிக் வந்து வேற ஒரு மூமெண்ட்டுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான அமைப்பில் கொடுத்துருப்பாரு எல்லாம். பட் அழகாக எல்லாம் சேர்ந்து வருங்கிறது தான் இந்த பாடலுடைய சிறப்பு. அதுவும் இதெல்லாம் சேர்க்கறதுக்கு ஒரு யுக்தி யூஸ் பண்ணுறாரு ராஜா சார், அதுதான் ரொம்ப அழகு. இந்த செகண்ட் இன்டர்லூட் முடிஞ்சு எப்படி வந்து அது அந்த மெயின் மெலடியோட இணையுதுங்கிறத பாருங்க. பாடலுடைய ஆரம்பத்தில் சங்கமத்தை பாட்டி பாடுறாங்க ராஜாவும் ராணியும். அதே 2வது சரணத்தில் ஆப்வியஸ்லி அடுத்த கட்டம் குழந்தையே பிறந்து விடுகிறது. வரிகளை கவனிங்க. முத்து சிப்பி திறந்தது விண்ணை பார்த்து, மழை முத்து வந்து விழுந்தது வண்ணம் பூத்து, பித்தம் ஒன்று வளர்ந்தது முத்தம் கேட்டு, அவன் நெஞ்சில் வந்து பிறந்திடும் தொட்டில் பாட்டு. கான்வர்சேஷன் மாதிரி போகுதா? அப்புறம் 2 பேரும் சேர்ந்து இப்போ குழந்தைய 2 பேரும் சேர்ந்து தாளாட்டுறாங்க. அவங்க மாத்திரம் இல்லை, தென்றலும் வந்து தாளாட்டு தான். அதை வந்து லாஸ்ட் லைன்ல 2 பேரும் சேர்ந்து அழகா பாடுவாங்க. ஸோ இந்த 2வது சரணம் முடிஞ்சு திருப்பி பல்லவி பாடி முடிக்கும் போது இந்த ராஜாவும் ராணியும் அந்த தாலாட்டை தொடர்றாங்க. முதல்ல காமத்திலையும் காதலையும் ஆரம்பித்த பாடல் கடைசியில தாலாட்டில் வந்து ரொம்ப அழகா முடியும். ஆராரிரோ ஆரிராரோ ஆராரிரோ ஆராரிரோ ஆராரிரோ. எழுதுகளில் நடிகர் திலகம் ஒரு பெரிய ஃபோர்ஸ். அப்போது புது நடிகர்கள் நிறைய பேர் வந்திருந்தாலும் இவர் வந்து ஒரு அசைக்க முடியாத நிலையில் இருந்தார். மக்கள் திலகம் கூட ரொம்ப ஆக்டிவ் பாலிடிக்ஸ் நுழைந்து விட்டார். அதனால நடிகர் திலகம் ஒருத்தர் தான் ஹி வாஸ் ரூலிங் த ரூல்ஸ் சொல்லணும். தமிழ் திரையுலகின் சக்கரவர்த்தியாக அவர் இருந்தார். அவருக்கு முதல் முறையாக இசையமைக்கும் போது எத்தனை அழுத்தம் இருந்திருக்கும் பாருங்கள் ராஜா சாருக்கு. அவர் வந்து நடிகர் திலகத்துக்கு ஏற்ற மாதிரி இசையமைக்கணும், அதே நேரம் தன்னுடைய தனித்தன்மை அதை விட்டு கொடுக்காதும் இசையமைக்கணும். இந்த 2 விஷயத்தையும் அழகாக இந்த பாடலில் அவர் பேலன்ஸ் செய்திருக்காருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இணைந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய அழகான பாடல்கள் நம்ம பார்த்துருக்கோம். முதல் மரியாதை இவங்களுடைய காம்பினேஷனில் வந்து ஒரு மறக்க முடியாத படம் பாடல்கள். ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேர் காம்பினேஷன் அந்த பாடல்கள் உங்களுக்கு எது ரொம்ப பிடித்த படம்? முதல் மரியாதையை விட்டுடுங்க, இந்த பாட்டை விட்டுடுங்க, இதை தவிர உங்களுக்கு பிடித்த பாடல்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் எழுதுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு எபிசோட ஒரு நாள் போதுமான சந்திக்கிறேன். ஏன்னா இசையை பற்றி பேச ஒரு நாள் போதுமா? Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye bye. அந்த புறத்தில் ஒரு மகாராணி, அவள் அந்த கரத்தில் ஒரு மகாராஜன்.